ரெஸ்பெக்டட் கார்டன் பிளான்டர்ஸ், நம்மோட ஏலச்செடியில மட்டும் இல்லை, எல்லா விவசாய பயிர்களையும் தாக்கி அதிக மகசூலை நம்மளை எடுக்க விடாம செய்யற ஒரு விஷயம் நெமட்டோடு. இந்நெமட்டோடு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவன். இது ஒரு இன்செக்ட். இது மண்ணில் கோடிக்கணக்கான நெமட்டோடு உண்டு. இது கரெக்ட் நம்மளுடைய மெயின் பிளான்ட்ஸ் உடைய வேர்களை இது தாக்கும். இது தாக்கும் போது இது வேருக்கு உள்ளேயே ஊடுருவி போய் அந்த வேர்களில் உள்ள நீர் சத்தை உறிஞ்சி வாழக்கூடிய ஒரு உயிரி. இது வேற தாக்கி வேருக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது இதே கண்ணுக்கு தெரியாது. இது வேர்களை தாக்கும் போது அந்த வேரில் டேமேஜ் ஆன பகுதியும் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த வேர்களை தாக்கக்கூடிய டேமேஜ் பகுதியில தான் பூஞ்சானங்களும் கூட ஊடுருவி நம்மளுடைய செடியை தாக்கும். அந்த மாதிரி தாக்குற போது நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, பூஞ்சானங்கள் நம்மளுடைய வேரில் ஏறும்போது வேரிலிருந்து நீர் உறிஞ்சக்கூடிய, அதோடு சேர்ந்து சத்துக்களை உறிஞ்சக்கூடிய விஷயங்கள் நடக்காது. மண்ணில் எவ்வளவு சத்து இருந்தாலும் எடுக்க முடியாது. அப்போ தாவரத்துடைய வளர்ச்சி குன்றி போயிடும். அப்போ காய் பிடிக்காது, மஞ்சள் பிஞ்சு ஆகும், பூ கம்மியா எடுக்கும், சிம்பு வராது, சரங்கள் ஹெல்த்தியா வராது, குச்சி குச்சியா வரும், காய்க்கு போல்ட் இருக்காது, பல நோய்களை கூட பட்டுன்னு அந்த செடியை ஏற்கும். ஸோ இது அவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நெமட்டோடு. இந்த நெமட்டோட கொல்றதுக்காக பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய மருந்துகளை சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா அந்த மருந்துகள் எதுவுமே ரிசல்ட் இல்லைன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க, நிறைய மீட்டிங் போடுறாங்க, நிறைய பெருமையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற வேண்டாம். ஒவ்வொரு வருஷமும் நீங்க இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணிட்டு ஏமாந்து உங்களுடைய மகசூலை இழந்தது போதும். இந்த டாக்டர் அக்ரி மூலமா நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இந்த நெமட்டோட கொல்றது மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து வேர்புழு, மீலிபக், மண்ணில் உள்ள கேடு செய்யக்கூடிய ஃபங்கஸ், ஏற்கனவே அட்டாக்கான வேற பாதிக்கக்கூடிய அந்த ஃபங்கஸையும் சேர்த்து கொல்லக்கூடிய, அதோடு புது வேர்களையும் உண்டாக்கக்கூடிய பொருளான மெனட்டோடு, அதோடு ராஃபல்னு சொல்லக்கூடிய அல்ஜினிக் ஆசிட் கலந்த ஒரு மைக்ரோரைசா பாக்டீரியா பவுடர். இது ரெண்டும் தான் பக்கா ரிசல்ட். எந்த ஒரு நோய்க்கும் பூச்சிக்கும் உண்டான மருந்து ஒரு ஹெவியான ஒரு டோஸ் கெமிக்கல் அந்த மாதிரி இருந்தா அது பட்டுன்னு ரிசல்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா திரும்ப அந்த நோயும் அந்த பூச்சியும் தாக்கும் போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஒரு ஆர்கானிக் வடிவத்துல நம்ம இந்த மாதிரி பொருள்களை கொடுத்தா மண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்ப பல பேர் மண்ணில் உள்ள நெமட்டோட கொல்றதுக்கு கெமிக்கலை அதிகமான சக்தி வாய்ந்த கெமிக்கலை யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாமரத்துல எல்லாம் அதிகமான ஈல்டு எடுக்கிறதுக்காக கல்தார் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கல்தார் யூஸ் பண்ணும்போது அதிகமான நல்ல ஒரு ரிசல்ட் ஈல்டு கிடைக்கும். ஆனா அடுத்தடுத்த வருஷங்களுடைய வயசு போயிடும், சீக்கிரமான ஒரு பாதிப்புக்கு அந்த மரம் மல்ட்டு தன்மையாகும். அந்த மாதிரி ஏலச்செடியிலையும்
ஹெவியான வேர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை கொல்றதுக்காக இவங்க பண்றது மண்ணுக்கு கேடு. மண்ணில் உள்ள மற்ற நன்மை செய்யக்கூடிய மைக்ரோப்ஸ் வரைக்குமே செத்து போயிடும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி என் கடைக்கெல்லாம் நிறைய நம்ம வர்றாங்க. நம்முடைய கன்சல்டிங்க்கு நிறைய ஆட்கள் வரும்போது, அவங்க சொல்ற விஷயம், அவங்க படம் காட்டுறாங்க. ஃபீல்டுக்கு கூப்பிட்டு அழைச்சு என்ன காட்டுறாங்க. அந்த ஃபீல்டெல்லாம் பார்த்தா பயங்கரமான பாதிப்பு. கேட்டா, அந்த பெரிய நிறுவனத்தில நான் வந்து இத வாங்கி ஊத்துனேன், அத பண்ணேன், இது பண்ணேன். மொத்தமே அழிஞ்சு போயிருக்கு. ஒரு விவசாயத்தில ஒரு ஏலச்செடியில சாதாரணமா ஒரு 1000 கிலோன்றது சாதாரண விஷயம். கரெக்ட் எறும்படி, கவ்வாத்து, மண்ணுப்பனி, கரெக்ட் 25 டேஸ் மருந்தடி, ஃபோலியாரு, வளம், காய் செட்டிங். அந்த ஃபங்கல் டிசீஸ கண்ட்ரோல் பண்ணி சரப்புழு, தண்டுப்புழு வராம பார்த்துக்கிட்டு இருந்தா, ஒரு 1000 கிலோன்றதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு 30 சிம்பு இருந்தா போதும் எடுக்க முடியும். அந்த மாரி இந்த டாக்டர் அக்ரி வந்து இதுவரைக்கும் ஒரு 5000 ஏக்கர கையில எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கெல்லாம் 1000 கிலோவும் எடுத்து குடுத்துட்டு இருக்கு. பாக்கி ஆடுகளுக்கு இந்த வருஷம் 1000 கிலோ எடுக்க ரெடியா இருக்கு ஃபீல்டு. அப்போ இந்த டாக்டர் அக்ரியில செலவு பண்றத காட்டிலும் அதிகமான அளவு பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போயிட்டு அதிகமான அளவு பணத்த இழந்து 250 கிலோ, 300 கிலோ, 350 கிலோவுக்கு மேல எடுக்க முடியல. ஏன்? அடுத்த வருஷம் பார்த்தா அத காட்டிலும் மோசமான ஒரு செடியா வச்சிருக்காங்க. இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய எல்லாருக்குமே நியாயமான ஒரு ஈல்டு கிடைச்சது. இப்ப பார்த்தா ஒரு சிம்பு இல்ல. ரொம்ப மோசம். ஒரு சின்ன வெயில கூட தாங்கக்கூடிய அளவுக்கு கூட செடிக்கு தெம்பு இல்ல. காரணம் மண்ணு கெட்டுப் போச்சு. வேர் இல்ல. அதனால நம்ம குடுக்குற தண்ணிய கூட எடுக்க முடியல, அந்த வேரு. அதனால நெறைய தோட்டங்கள்ல தண்ணி இல்லாம போனா கூட, அந்த வேரு நல்ல வேர் இருந்தா வறட்சிய தாங்கும். ஒரு 1 1/2 மாசம் 45 நாள் வரைக்கும் தட்ட ஒடியக்கூடாது. ஆனா, இப்போ 4 நாள் தண்ணி அடிக்கலைன்னு சொன்னாலே தட்ட ஒடியுது. காரணம் வேர் இல்ல. அந்த வேர் இல்லாத காரணம் யாரு? அந்த பெரிய கம்பெனின்னு சொல்லக்கூடிய சில மருந்துகள யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரத்த நீங்களே கெடுக்குறீங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. நான் சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல், இந்த மெனட்டோடும், ராஃபலும் சேர்ந்து நம்ம ஒழிச்சா, நம்ம ஊத்துனா 100% நெமட்டோடும், மீலி பக்குகளும், வேர்ப்புழுவும் கண்ட்ரோல் ஆகும். இந்த ஒரு விஷயம் போதுங்க. இந்த நெமட்டோட மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன ஈல்ட் எடுப்பீங்கன்னு தெரியுமா? நெமட்டோடு கண்ட்ரோல் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக் புது வேரு. புது வேர் ஆயிட்டா உங்க மண்ணுல இருக்கக்கூடிய உரங்கள சரி எடுத்தாலும் நீங்க உரமே போடலாட்டியும் பரவாயில்ல. சின்ன வேலை பண்ணாலே நீங்க இந்த வேர மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வேர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா சாதாரணமா 600, 700 கிலோ எடுப்பீங்க. நான் சொல்லக்கூடிய சில ஃபெர்டிலைசர், ஃபோலியார், ட்ரன்ச்சிங் எல்லாம் செய்தீங்கன்னா 1000 பிளஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால எல்லாருமே நல்ல ஈல்டு எடுக்கணும்னு நெனச்சு தான் நான் இந்த மாரி ஆடியோஸ வந்து போடுறேன். இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து முழுவதும் ஒரு லாபகரமான விவசாயத்த பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. அதே மாதிரி சில தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, மண்ணிலேயே ஃபங்கஸ் நெறைய இருக்கும். அந்த மாரி ஃபங்கஸ் இருக்கும்போது, பித்தியம் ஃபங்கஸ் தான் ஜாஸ்தி மண்ணுல இருக்கும். அது இந்த சமயத்தில சின்ன மழை கிடைக்கும்போது நெறைய தோட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, சிகப்பு கிழங்கு லேசா இப்பவே ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி சரத்துடைய நுனியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சரத்துடைய நுனியில ஒரு சிகப்பு கலரு ஒண்ணு இருக்கும். அது ஒரு ஃபிசேரியம் டிசீஸு. இந்த சிகப்பு கிழங்கு பித்தியம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள கொல்றதுக்காக, இந்த மாரி விஷயங்கள் தாக்கப்பட்டாலே ஸ்போமான்னு சொல்லக்கூடிய டிசீஸும், அதே மாரி இந்த ஃபிசேரியம், இந்த போல புளிச்சல். கவ்வாத்து எடுத்துட்டு 2 மாசம் கழிச்சு வந்தா பயங்கர கவ்வாத்து. காரணம், இந்த வேர் பிரச்சனை. இந்த வேர் இல்லாம போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இந்த மாதிரி இலை கலண்டு போறது. இலை வந்து கலண்டு தட்டையிலேருந்து கலண்டு அடிக்கடி கவ்வாத்து. அப்போ ஒரு செடி இருந்தா, அந்த செடியில வந்து ஒரு 18 டூ 24 இலை வரைக்கும் இருக்கணும், ஒரு தட்டையில. அந்த மாரி தட்டை இல்லாம போயிட்டா,
எல்லா இலையும் கவாத்து 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 எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் பார்த்தா 7 இலை 6 இலை இருக்கும்போது ஸ்ட்ரென்த்து காற்றடிக்கும் போது பட்டுன்னு ஒடியும். ஸோ நீங்கள் இலைக்கட்டுகளை நிறுத்தணும்னா இலையில கேடு வரக்கூடாது. அந்த இலையில கேடு வரக்கூடாதுன்னா வேர் நல்லா இருக்கணும். பேசிக் வேர் தான். அப்போ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதுக்கு வேறு ரொம்ப முக்கியம். இந்த மெனட்டோடும் ரேஃபலும் யூஸ் பண்ணுங்க. இந்த பித்தியம், ஃபங்கஸ் எல்லாத்துலயும் தப்பிங்க. கூடுதல் சிகப்பு கிழங்கு இருந்து நமக்கு ஜாஸ்தி மழை வந்தா அழுகல் வரும். தட்டை ஒடியும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் மியூட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசினோலிக் ஆசிட் கலந்த ஒரு பவுடர். இந்த பவுடர் 1/2 கிலோ ஒரு 200 லிட்டர் ட்ரம்ல யூஸ் பண்ணி கலந்து செடிக்கு ஒரு 10 லிட்டர் ஊத்துனீங்கன்னா சூப்பரான ஒரு பித்தியம் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். இந்த கண்ட்ரோல் கிடைக்கும் போது ஃபிசேரியமும் ஃபுல் கண்ட்ரோல் ஆகும். இது ஒரு மெயின் விஷயம். அதுக்கடுத்து சில பேருக்கு இந்த நெமட்டோடும் இந்த பித்தியம் ஃபங்கஸ் 2 இருந்தா இந்த மெனட்டோடு ரேஃபலோட சேர்ந்து மீட்டையும் நீங்க கலந்து தாராளம் உபயோகிச்சு ஒரே வேலையில உங்களுடைய பிரச்சனையை மொத்தம் தீர்க்கலாம். சில பேருக்கு சிம்பு கம்மியா இருக்கும், காய்க்கு போல்ட் இல்லாம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்க இப்ப வேலையால் குறைஞ்சு கிடைக்கிற சமயத்துல வேலைகளை கூட்டாம இந்த நெமட்டோடு கண்ட்ரோல் கூட நீங்க டிஏபி, K41 அந்த மாதிரி பொருள்களையும் சேர்த்து அதிக சிம்புகளையும் காய்களையும் நீங்க இந்த நெமட்டோடு கூட இந்த மெனட்டோடு ரேஃபல் கூட சேர்ந்து நீங்க வந்து பயன்படுத்தி முழு ரிசல்ட் பெறலாம். ஓகே, இப்படி வேர்களை அதிகம் உண்டாக்கி நோய்கள் வராம பாதுகாப்பு பண்ணி இருக்கக்கூடிய தோட்டங்கள் தான் அதிக ஈல்டு எடுக்க முடியும். கடந்த 2023, 24, 25ஆம் ஆண்டுகள்ல ஸ்பைசஸ் போர்டு அவார்டு கிடைச்சது எல்லாமே இந்த டாக்டர் அக்ரியோடைய கன்சல்டிங்ல இருந்த தோட்டம் தான் அப்படின்றதுல இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். ஓகே, ஏலத்தோட்ட விவசாயிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா ஏலக்காய்க்கு நல்ல விலை இருக்கு. போன வருஷமும் இந்த வருஷமும் வர்ற வருஷமும் கூட நல்ல விலை இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு இடத்தை அடையிறதுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் மாறி லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விவசாயத்தில் இந்த மாதிரி ஒரு லாபகரமான விவசாயம் ஏதாவது இருக்கா? வாழை விவசாயம், திராட்சை விவசாயம் எல்லாம் ஹேஸ் கிராப்பாக இருந்தாலும் கூட ஸ்பைசஸ் போர்டு ஆதரவோடு நமக்கு இந்த ஏல விவசாயம் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விலை அம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயமா இருக்கு. எந்த ஒரு தொழிலையும் கூட இந்த மாதிரி லாபம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. கரெக்ட் விவசாயம் பண்ணா ஏலத்தோட்டத்துல மாதிரி இருக்கக்கூடிய ஆதாயம் எந்த விவசாயத்திலும் இல்லை, எந்த பிசினஸ்லயும் கிடையாது. ஸோ நீங்க கரெக்டான முறையில உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு மட்டும் இல்லை, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், காய் செட்டிங்கு, காயோடைய சைஸ் எல்லாமே அடைஞ்சு பெரிய ஒரு எக்கனாமிக்கா நல்ல ஒரு வளர்ச்சி ஆகணும். அந்த ஆசையில தான் இந்த ஆடியோ நான் சொல்றேன். உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்காகவே உடும்பஞ்சோலை சாந்துருவியில ஒரு பிரான்ச், டாக்டர் அக்ரி பிரான்ச் தொடங்கியாச்சு. ஆமையார்ல தொடங்க போறோம். போடிமெட்டிலையும் சீக்கிரம் தொடங்க போறோம். எல்லா விவசாயிகளும் உங்களுடைய பொன்னான இந்த விவசாயத்தை கரெக்டான ரூட்ல கொண்டு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வருமானம் ஈட்டி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு, மதிப்புக்குரிய ஏல விவசாயிகள் அனைவரும் இந்த பொருளை பயன்படுத்தி நல்ல ஒரு ஈல்டு எடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, ரெஸ்பெக்டட் கார்டமன் பிளான்டர்ஸ். தேங்க்யூ.